சட்டப்பேரவையில் முதலமைச்சர் சொன்ன குட்டி கதைக்கு கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானங்கள் மீதான விவாதத்திற்கு முதலமைச்சர் விஜய் பதிலுரை வழங்கினார். அப்போது அவர் பேசுகையில், ஒரு ஊரில் ஒரு பெரியவர் வெயில் அதிகமாக இருக்கிறது என்று கண்ணுக்கு மேல் கை வைத்துக் கொண்டு சுத்தி தேடிக் கொண்டிருந்தாராம். அப்போது கூட நின்ற சின்ன பையன், என்ன தேடிக்கிட்டு இருக்கீங்க என்று கேட்டானாம். அதற்கு அவர், ஒண்ணுமில்லடா தம்பி, உங்க அப்பா இங்கத்தான் இருப்பார்னு சொன்னாங்க, எங்க உங்க அப்பாவையே காணோம் என்றாராம் என்று கதையை முடித்த விஜய் தனது கண்களுக்கு மேலே கையை வைத்துக் கொண்டு வெயிலில் ஆளை தேடுவது போல தேடினார். அதாவது, உதயநிதியின் அப்பாவான ஸ்டாலினை சட்டசபையில் காணவில்லை, அவர் தோற்றுவிட்டு சட்டசபைக்கு வர முடியாமல் உள்ளார் என்பதை கேலி துணிகள் செய்து காட்டினார். இதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், செங்கல்பட்டு கோர்ட்டில் கணவனை துளைத்துவிட்டு தேடும் மனைவியை பற்றி தமிழ்நாட்டுக்கே தெரியும் என்று சமூக வலைதளத்தில் பதிலடி கொடுத்துள்ளார். விஜய் உதயநிதி மோதலால் சமூக வலைதளங்களில் திமுக தேவைக்க தொண்டர்கள் மோதிக்கொள்ள ஆரம்பித்திருக்கின்றனர். இந்நிலையில் விஜயின் குட்டி கதைக்கு எடப்பாடி பழனிசாமி, சௌமியா அன்புமணி உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் கொடுத்த ரியாக்ஷன் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அதில் எடப்பாடி வெடித்து சிரிக்க, சௌமியா அன்புமணி முகவாயில் கை வைத்துக் கொண்டு வேடிக்கை பார்க்கிறார். எடப்பாடி பழனிசாமி தவிர்த்து பிற எம்எல்ஏக்கள் யாரும் சிரிக்கவில்லை. இதை பார்த்த நெட்டிசன்கள், திமுக தலைவர் ஸ்டாலினின் தோல்வி குறித்த பேச்சுக்கு எடப்பாடி பழனிசாமி சிரிக்கிறார், இதன் மூலம் திமுக அதிமுக கூட்டணி குறித்த பேச்சுக்கள் பொய் என்பது நிரூபணமாகி உள்ளது என்று கருத்து தெரிவித்துள்ளனர்.